ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதமானது வருகிறது. இந்த வரலட்சுமி விரத நாளிலேயே பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு கடந்த சில காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மீண்டும் தொடரக்கூடுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுன ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே தனவரவுகளானது உங்களுக்கு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். மேலும் தொழில் ஸ்தானாதிபதியான குரு உச்சம் பெற்று புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றார். எனவே தொழில் வளர்ச்சிகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்க கூடுங்க. புதிய முயற்சிகளில் வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு லாபங்களானது கிடைக்க கூடுங்க. வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து நீங்கள் வைப்பீர்கள். நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். அதேபோல் நாடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் புதன் சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா அதிபதியாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் பொழுது நல்ல காரியங்கள் நிறையவே நடைபெற ஆரம்பிக்குங்க. குறிப்பாக ஆரோக்கியங்களானது உங்களுக்கு சீராகும். ஆதாயங்கள் தரக்கூடிய தகவல் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றிய சிந்தனைகளை பற்றி நீங்கள் பார்த்திங்கன்னா யோசிப்பீர்கள். அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்ந்த நிலையை அடைய சில சந்தர்ப்பங்களானது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாகவே இருப்பார்கள். அதே சமயம் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது ரொம்ப சிறந்தது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகளானது கிடைக்கக்கூடும் என்றாலுமே அதை தக்க வைத்துக்கொள்வது ரொம்ப அரிது. அதேபோல் உறவினர்களுடைய பகையை வளரவிடாமல் அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. மேலுமே இந்த காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் துளராசிக்கு செல்ல இருக்கின்றார். அதனால் உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பார்த்திங்கன்னா இப்பொழுது பஞ்சமஸ்தானத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளானது அகலக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். பயணங்களானது உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய விதங்களாக பார்த்திங்கன்னா அமையக்கூடுங்க. வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகளானது பார்த்திங்கன்னா அகலக்கூடும். பாக பிரிவினை மிக சுமூகமாகவே பார்த்திங்கன்னா முடியுங்க. புதியவர்களினுடைய தொடர்பால் பொருளாதார நிலையை பார்த்திங்கன்னா பெருக்கிக் கொள்ள நீங்கள் முன் வருவீர்கள். அதேபோல் மாற்று கருத்துடையோர் மனம் வாருவர். ஆரோக்கிய தொல்லைகளானது பார்த்திங்கன்னா அகன்று உற்சாகத்துடன் பார்த்திங்கன்னா பணியாற்றுவீர் அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கக்கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபங்களானது கிடைக்கப்பெறுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவு திருப்தியை கொடுக்கக்கூடிய வேலைகளில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடுங்க. கலைஞர்களுக்கு கௌரவங்களானது உயரும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் தேர்ச்சிகளானது ஏற்படுங்க. பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவுகளானது கிடைக்கக்கூடும். புகழானது ஏற்படும். இந்த நேரத்தில் உங்களுக்கு சூரியன் சாதகமாக வருவதனால வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் ஏற்படும். புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். மனக்குழப்பத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். தெளிவான முடிவுகளையும் எடுப்பீர்கள். குடும்பத்தில் சந்தோஷங்களானது நிலைக்கும். கணவன் மனைவிக்குள் நெருக்கங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்க கூடுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் தவிர்ப்பீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளினுடைய நட்பானது உங்களுக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கத்தை பேசி தீர்ப்பீர்கள். சுக்கிரன் இப்பொழுது சாதகமான வீடுகளில் பயணிப்பதனால வற்றிய பணப்பையை பார்த்திங்கன்னா இப்பொழுது நிரப்பக்கூடிய யோக அமைப்புகள் உங்களுக்கு உள்ளது. கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை தந்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். பிள்ளைகளுக்குள் தள்ளி போய் கொண்டிருந்த கல்யாணம் இப்பொழுது இனி தடபுடலாகவே பார்த்திங்கன்னா ஏற்படலாம்.
அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கேது 3ஆம் வீட்டில் வலுவாக இருப்பதனால எதிர்பார்த்த வகையில் உதவிகளானது கிடைக்க கூடுங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவீர்கள். தாயாருக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் அனைத்துமே இப்பொழுது குறையக்கூடும். தாய் வழி உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். மறைமுகமாக செயல்பட்டவர்களை இனங்கண்டு நீங்கள் ஒதுங்குவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். பழைய வாகனத்தையும் மாற்றுவீர். குரு பகவான் 2ஆம் வீட்டில் சாதகமாக இருப்பதனால தைரியமாக முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். புதியவர்களினுடைய அறிமுகங்களானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சகோதர சகோதரிகள் பாசமாக நடந்து கொள்வார்கள். உங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா சாதுரியங்களானது பிறக்கக்கூடும். தாமதமாகி கொண்டிருந்த அரசு வேலைகள் இப்பொழுது இனி விரைந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பயணங்களானது திருப்திகரமாகவே இருக்கக்கூடுங்க. ராகு பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9இல் வலுவாக இருக்கிறாரு. ஸோ அதனால் வெளிவட்டார தொடர்புகள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடும். சொந்த ஊரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மதிக்கப்படுவீர் அப்படின்னு சொல்லலாம். வேறு மொழி பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவலாம். அதேபோல் ஆன்மீகவாதிகள் சித்தர்களினுடைய ஆசைகள் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது 3-4 பாதம் பார்த்தீங்கன்னா வெற்றிக்குரிய வழிகளை பின்பற்றி முன்னேற்றங்கள் அடையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் அதன் பின் ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகளை அதிகரித்து கொடுப்பார். அதே போல் அலைச்சலையும் ஏற்படுத்துவார். நிம்மதியற்ற நிலையை உருவாக்குவார். நாண மோட்சகக்காரகன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால நீங்கள் எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்தேறுங்க. தைரியங்களும் தன்னம்பிக்கையுமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். குடும்பத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். சிலருக்கு புதிய சொத்தானது சேருங்க. இந்த காலகட்டங்கள் முழுவதுமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால உங்களுடைய வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி, தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலகக்கூடும். வியாபாரம், தொழில் முன்னேற்றங்களானது அடையக்கூடுங்க. உங்களுடைய சகாயஸ்தானாதிபதி சூரியன் இப்பொழுது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் குடும்பத்தினரை கொஞ்சம் அனுசரித்து செல்வதும், வார்த்தைகளில் நிதானங்களை காப்பதும், பண விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருப்பதும் நன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகள் தலைமையினுடைய வார்த்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பளித்து செயல்படுவதனால உங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகள் விளைச்சலின் பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது சிறந்தது. விவசாயிகள் விளைச்சலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அது உங்களுக்கு சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுடைய படிப்பில் கூடுதல் கவனங்களை செலுத்த வேண்டியது அவசியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். யோகக்காரகன் ராகு பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது உயரக்கூடுங்க. பெரியோரினுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க. ராசிநாதன் புதனினுடைய சஞ்சாரங்கள் இப்பொழுது சாதகமாக இருப்பதனால மனதில் இருந்த சுமைகள் இறங்கக்கூடும். எதிர்பார்த்த வருமானங்களானது வருங்க. குடும்பமானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதாவது குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷ நிலைகளானது உண்டாகும். அதேபோல் உங்களுடைய தொழிலானது மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனுடைய நேர்த்தி கடனையும் இப்பொழுது செலுத்தி வருவீர். இதனால் பெரிய நிம்மதிகள் உங்களுக்கு ஏற்படும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் இப்பொழுது அஸ்தமனமாகி இருப்பதனால ஒவ்வொரு வேலையிலும் கொஞ்சம் உங்களுக்கு நிதானங்களானது தேவை. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக சொல்லப்படுது. தனபுத்திரகாரகன் குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சமாக சஞ்சரித்தாலுமே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்தமனம் அடைந்திருப்பதனால கடந்த காலங்களில் வழங்கியது போல இந்த காலகட்டத்திலும் அவரால் யோக பலனை வழங்க முடியாது. திட்டமிடாமல் வேலைகளில் இறங்கி அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியதாக வரும். எதிர்பார்த்த வரவும் இழுபறியாகவே இருக்கக்கூடுங்க. குடும்பத்திலும் நிம்மதியற்ற நிலைகளானது இருக்கும். 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவானால் உங்களுடைய வேலைகளில் எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வருவீர்கள். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிர்வாகத்தினுடைய ஆதரவானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். சிலர் வேலையை விட்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய நிலைகளும் உருவாகும்.
அந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக செல்வது தான் சிறந்தது. சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்காமல் போகலாம். பல வழியிலும் உங்களுக்கு செலவுகளானது ஏற்படும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.